ரோபோ சிட்டுக்குருவியும் நிஜப் பறவையும். ஒரு நகரத்தில் டிங்கு என்ற சிறுவன் இருந்தான். அவனிடம் ஒரு விலையுயர்ந்த ரோபோ சிட்டுக்குருவி இருந்தது. அது பட்டனை அழுத்தினால் பாடும், அழகாக மின்மினுக்கும். ஆனால் அதற்கு பறக்கத் தெரியாது. ஒருநாள் டிங்குவின் ஜன்னல் அருகே ஒரு நிஜமான சிட்டுக்குருவி வந்தமர்ந்தது. அது அழுக்காகவும் பார்ப்பதற்கு சாதாரணமாகவும் இருந்தது. டிங்கு அதை விரட்டப் போனான். திடீரென டிங்குவின் விலை உயர்ந்த ரோபோ குருவி தவறி கீழே ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துவிட்டது. டிங்குவால் கீழே இறங்கி எடுக்க முடியவில்லை. அப்போது அந்த நிஜ குருவி சட்டென கீழே பறந்து சென்று தன் சிறிய அலகால் அந்த ரோபோவை கவ்விக்கொண்டு வந்து டிங்குவிடம் கொடுத்தது. டிங்கு ஆச்சரியப்பட்டான். பளபளப்பான ரோபோவை விட உயிருள்ள உன்னால்தான் உதவ முடிந்தது என்று புரிந்து கொண்டான். அன்றிலிருந்து அந்த நிஜக்குருவிக்கு தினமும் தானியம் வைக்கத் தொடங்கினான். நீதி: வெளிப்புறத் தோற்றத்தையும் ஆடம்பரத்தையும் விட உண்மையான திறமையும் உயிரும்தான் எப்போதும் மேலானது.